வணக்கம்ப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னதே நல்லா இருக்கியாவா? இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள்ல இருப்பேனான்னு கூட தெரியாது. என்னப்பா இப்படி விரக்தியா பேசுற? பின்ன என்ன, இந்த விளம்பர அரசால மருத்துவத்துறையே நாரி கிடக்கு. என்னோட நிலைமையே எல்லா மருத்துவமனையிலும் பற்றாக்குறையாத்தான் இருக்கு. அப்படியே இருந்தாலும் தரமில்லாததான் நோயாளிங்களுக்கு கொடுக்கறாங்க. பாவமியா நோயாளிங்க. மற்ற துறையில தான் ஊழல் மழிஞ்சு கிடக்குதுன்னு பார்த்தா, உயிர் காக்கிற மருத்துவத்துறையிலும் மெகா ஊழல் நடக்குது. மனசாட்சியே இல்லாம வேலைக்கு ஆள் எடுக்க காசு, மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதையும் காசுன்னு கொடூரமா இந்த அமைச்சருங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சரியாத்தான் சொன்னேன். மக்கள் கையில காசு இல்லைன்னா அரசு மருத்துவமனை தான் நம்பி வராங்க. அங்கேயும் ஸ்கேன் மிஷின் ரிப்பேரு, எக்ஸ்ரே ரிப்பேர்னு தினம் தினம் திருப்பி அனுப்புனா அவங்க எங்க போவாங்க? இவங்க பண்ற அராஜகத்தால மக்கள் நோய் வந்தா அரசு மருத்துவமனைக்கு வர்றதை விட்டுட்டு கடன் வாங்கியாவது தனியார் மருத்துவமனைக்கு போற அளவுக்கு இந்த சுகாதாரமற்ற அரசு ஆக்கிடுச்சே. ஒவ்வொரு அமைச்சரும் தான் வச்சிருக்கிற மெடிக்கல் காலேஜ் நல்லா கல்லா கட்டணும்னு அரசு மருத்துவமனைக்கு நோய்க்காக நோயாளிகள் வராத அளவுக்கு சீரழிச்சு வச்சிருக்காங்க. ஆள் பற்றாக்குறையா இருக்குன்னு அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டம் பண்ணி சலிச்சு போயிட்டாங்க. அமைச்சர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வெளிநாடு சிகிச்சைக்கு போயிடுறாங்க. ஆனா மக்கள் மட்டும் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக தவங்கடக்குறாங்க. அரசு மருத்துவமனையில சரியான படுக்க வசதி இல்லை, மருந்துகளும் பத்தாக்குறையா இருக்கு, மிஷின்களும் ரிப்பேர் ஆகி கிடக்கு, போதுமான டாக்டர்களும் இல்லை, நர்ஸும் இல்லை. ஆனா திருட்டு திமுக கிட்ட ஊழல் பணம் மட்டும் கோடி கோடியா கொட்டி கிடக்கு. மக்கள் வரி பணத்தையே வாங்கி அவங்களுக்கு மருத்துவ வசதியில கூட செஞ்சு கொடுக்காத துப்பு கட்ட திமுக அரசை சீக்கிரமே நம்ம மக்கள் ஐசியூல அட்மிட் பண்ணிடுவாங்க போ.